சீமான் விஜயலட்சுமி வழக்கு வந்துருச்சு சீமான் சிறைக்கு செல்வார் சொன்னா இப்ப நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்ப மன்னிப்பு கேட்டாகணுமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு? சீமானை பொறுத்தவரைக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு தயார், மன்னிப்பதற்கு விஜயலட்சுமி தயார். தயாரிப்பாளர் காமாட்சி மூலம் உதயநிதியை பிடிச்சி ஸ்டாலினை பார்த்து நுனி சீட்ல உட்கார்ந்துருந்தாங்க. யாரு? சாட்டையும் சைமன். சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி அடைந்தானே சரணாகதி. எங்க ஸ்டாலின் காலில் சாட்டையும் சைமனும் விழுந்தானே சரணாகதி. அப்பவும் அவர்கள் மன்னிக்கல. திமுக பல கோடிகளை குட்டி கொடுப்பதற்கு தயார். ஆனா திமுக கட்டுப்பாட்டுக்கே வராமல் நீங்க சாட்டை கொடுக்கிற 50,000 வாங்கிட்டு பெங்களூர் போயிருதுன்னா அந்த அம்மாவுடைய நிலைமையை எண்ணி பரிதாபப்படுவதை தவிர வழியே. சீமானுக்கும் பொது எதிரி விஜய், திமுகவுக்கும் பொது எதிரி விஜய், 2 பேருக்கும் பொது எதிரி விஜய். விஜய தாக்குதல் தொடுத்தா விஜயலட்சுமி வழக்கில் இருந்து காப்பாற்றுறதுக்கு திமுக சீமானுக்கு உதவி செய்யும். சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிப்பது திமுக, விஜயலட்சுமியை தீர்மானிப்பது. சிறிது நேரத்தில் சீமான் சபரீசன் சந்திப்பு. சீமான அரசியல் லாபத்துக்காக. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் தினம்தோறும் பேசுபொருளாக இருந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காணாமலே போயிட்டாங்க 2 பேருமே அப்படிங்கிற மாதிரி. சீமானும் அண்ணாமலையும் ஒரு நாளைக்கு 3 ப்ரெஸ் மீட் சீமான் கொடுப்பாரு, 3 ப்ரெஸ் மீட் அண்ணாமலை கொடுப்பாரு. அண்ணாமலை பிரச்சனை ஒரு புறம் மிக அளவுக்கு அப்படியே பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை இப்படிப்பட்டவராக ஒரு சாதாரண ஆடு வச்சிருந்தவருக்கு 6,000 கோடி சொத்தாங்கிற அளவுக்கு பல்வேறு கேள்வி எழுதிட்டு இருக்கு. இன்னொரு புறம் சீமான் சைலண்ட்டாகவே இருக்கிறாரு. சைலண்ட்டாக இருக்கிறாருன்னா முன்பு மாதிரி ஒரு வீரியமான ஒரு பொலிட்டிக்கல் பண்ணலை. காரணம் விஜயலட்சுமி வழக்கு வந்துருச்சு சீமான் சிறைக்கு செல்வார் சொன்னால் இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டாகணுமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு? சீமானை பொறுத்தவரைக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு தயார், மன்னிப்பதற்கு விஜயலட்சுமி தயார் இல்லையா? ஆமாம். இப்போ மன்னிப்புன்னா அப்படி பெங்களூர் நேராக போய் கிளம்பி அங்கே போய் நேரடியான களத்தில் மன்னிப்பான் எப்படி ஏதோ ஒன்று. ஆனால் சீமானுக்கு இப்போது வழக்கு முடிவுக்கு வரணும். வழக்கு என்னாவது பண்ணுறேன், வழக்கு முடிச்சு. திமுகட்ட நீங்கள் தயாரிப்பாளர் காமாட்சி மூலம் உதயநிதியை பிடிச்சி ஸ்டாலினை பார்த்து நுனி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. யார்? சாட்டையும் சைமனும் 2 பேரும் நுனி சீட்டில் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் சாட்டை சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி அடைந்தானே சரணாகதி. எங்க ஸ்டாலின் காலில் சாட்டையும் சைமனும் விழுந்தானே சரணாகதி. அப்பவும் அவர்கள் மன்னிக்கல. ஏன்? நடிக்கிறார்கள். கொஞ்சம் நெஞ்ச பேச்ச பல முறை நடிச்சிருக்கீங்க, இப்பவும் நடிக்கிறீங்க. இப்படித்தான் எச்சரித்து அனுப்பினார்கள் சீமானையும் சாட்டையும். ஆனால் அதற்கப்புறம் விஜய தீவிரமாக எதிர்க்கிறது அதிகமாக இருக்கே. இல்லை, அது திமுகவுடைய அசைன்மெண்ட். சரி, கொஞ்ச நாள் வேலை கொடுப்போம், அந்த வேலை சரியாக செஞ்சால் அடுத்த வேலை. ஏன்னா அதிமுகவுக்காக வேலுமணியினுடைய சம்பள பட்டியல் இருந்தவர் தான் சீமான். கார்பரேஷன்லேருந்து வருஷம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே மாதம் 2 கோடி ரூபாய் கார்பரேஷன் ஒப்பந்தக்காரர் சீமானுக்கு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்திருந்தார். அதிமுகவுடைய ஊதுகுழலாக இருந்தவர் சீமான். அதன் பிறகு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு வேலுமணியினுடைய ஊதுகுழல். இப்போ டெல்லியில் ஊதுகுழல் ஆன பிறகு திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிட்டார். இதுதான் அவருடைய அரசியல் வியாபாரம். சரி, இப்போ இந்த வழக்குடைய சீமான் இந்த ஒரு எளிதாக கடந்து போனார். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப வீரியமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பே சீமானுக்கு இருக்கிறது. அப்படிங்கும்போது அரசியல் எதிர்காலமே சீமானுக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமையை நோக்கி பயணிக்குது. இப்போ நீதிமன்றமும் இப்படி சொல்லியிருக்கிறது. சீமானின் முடிவு என்னவாக இருக்கும், விளைவுகள் என்னவாக இருக்கும்? இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜயலட்சுமி இப்போ நிலைமை ஒரு நோயாளி, மனநோயாளியாக மாறிடுச்சு. அந்த அம்மா திமுக பல கோடிகளை குட்டி கொடுப்பதற்கு தயார். ஆனால் திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்கே வராமல் நீங்கள் சாட்டை கொடுக்குற 50,000 வாங்கிட்டு பெங்களூர் போயிருதுன்னா அந்த அம்மாவுடைய நிலைமையை எண்ணி பரிதாபப்படுவதை தவிர ஒரு வழியே இல்லை. ஆனால் இப்போ அவங்க சுதாரிச்சிருப்பாங்கல்ல, குடும்பம் அவங்க கையில் தானே இருக்குது. இப்போ அவங்க 2 பேருமே சரி அமைதியாக அவங்க வேலையை பார்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாம் சேர்த்து ஓகேன்னு சொல்லி சமர்ப்பிச்சா ஓகே, இல்லாட்டி மேற்கொண்டு நடவடிக்கை அப்படிங்கிறதோட அர்த்தம். இப்போ சீமான் மன்னிப்பு கேட்டு விஜயலட்சுமி எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணாட்டி நடவடிக்கை பாயும் அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அதான் உண்மை. ஏன்னா இந்த வழக்கை நடத்துவது மாநில அரசு தான். ஆமாம், மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற நிலைமையில் திமுக வந்துடுச்சு. பொது எதிரி சீமானுக்கும் பொது எதிரி விஜய், திமுகவுக்கும் பொது எதிரி விஜய்.
அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 2 பேருக்கும் பொது எதிரி விஜய். விஜய்க்கு முன்னால் நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது, விஜய்க்கு முன்னால், பின்னால் செல்வாக்கே போயிடுச்சு. ஒரே நைட்டில் அடித்து காலி பண்ணிட்டார். அப்போ திமுக இன்னைக்கு அச்சப்படுவது ஒரே ஒருத்தரை பார்த்தா, விஜயை பார்த்தா. அப்போ 2 பேருக்கும் பொது எதிரிய 2 பேரும் சேர்ந்து தாக்குதல் தொடுப்போம். இந்த தாக்குதலுக்கு முன்னணி தளபதி சீமா. இப்போ விஜய தாக்குதல் தொடுத்தா விஜயலட்சுமி வழக்கில் இருந்து காப்பாற்றுறதுக்கு திமுக சீமானுக்கு உதவி செய்யும் கண்டிப்பாக. அதுதான் இத்தனை ஆண்டு காலம் ஸ்டாலினை சந்திக்காம பேனாவை உடைப்பேன், நிப்பை உடைப்பேன், திமுகவை எடுத்து தான் சாட்டையும் டெய்லி வீடியோ போடுவார், சைமனும் நாம் தமிழர் கூடுதல் பேசுவார். இப்போ அப்படியே விஜய் பக்கம் போயிடுச்சு. இது காரணம் திமுக டெல்லியில் சீமானுடைய தலைக்கு மேலே தொங்குகிற கத்தி தான் காரணம். இந்த கத்தியினுடைய கையில் யார் வச்சிருக்கா? திமுக வச்சிருக்கு. திமுக அந்த கயிற்றை விட்டால் தலையிலே அந்த கத்தி குத்தி நிற்கும். திமுக விட வேணாம், விஜயலட்சுமி டக்குன்னு நூல் அத்து விட்டாங்கன்னா விழுந்துருமே மறுபடியும். அப்போ சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிப்பது திமுக, விஜயலட்சுமியை தீர்மானிப்பதும் திமுக தான். அவங்களே தீர்மானிப்பாங்க. இவங்க கரெக்ட் பண்ண நினச்சா பண்ணிக்கலாம். அதனால் இப்போ உங்களுடைய முடிப்பை சீமான் வந்து மன்னிப்பு கேட்டு இதை சமாதானப்படுத்துவாரா அல்லது தண்டனை பாயும் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதில் முடிஞ்ச வரைக்கும் சீமான் விஜயலட்சுமி பலமுறை வெற்றி பெற்றிருக்கார். அதே போல் இந்த முறையும் வெற்றி பெற முயற்சிப்பார். ஆனால் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் விஜயலட்சுமி இல்லை. யார் விஜயலட்சுமி கட்டுப்பாட்டிலே விஜயலட்சுமி இல்லை, யாருக்கும் அடங்குறது இல்லை. யாருடைய கட்டுப்பாட்டிலே அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. டக்குன்னு மனசு மாறுச்சுன்னா காலியாயிருங்கிறீங்க. சரி, இந்த நேரத்தில் சீமான் சபரீசன் சந்திப்பு இல்லைங்க. அதாவது சீமான் அரசியல் லாபத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர். அரசியல் லாபம்னா கவுன்சிலர் கூட ஆகலையே. அப்படி அரசியல் லாபம் பார்த்துருந்தா அவர் எம்எல்ஏ ஆகிருக்கணும், பல எம்பிக்களை உருவாக்கியிருக்கலாம், ஒரு எவ்வளோ கூட்டணிக்கு போயிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். அரசியல் லாபத்துக்கு அவர் எதுவுமே பண்ணலையே இன்ன வரைக்கும். அப்போ நீங்கள் எல்லா வரையும் அரசியல் லாபம் என்ன அரசியல் லாபம்? 1000 கோடி பணம் சேர்ந்ததே அரசியல் லாபம் தான். 1000 தங்குவதற்கு வீடு இல்லாமல் தெருவிலே படுத்து கிடந்த சீமான் 4 கார் வாங்குவதற்கும் 4 கார் இல்லை, இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பல 1000 கோடி. அதை கேட்டாலும் 1000 கோடி 10,000 கோடி தான். அப்போ சேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ருக்கான்னு அவ்வளோதான். 25 கோடி ரூபாய்க்கு வீடு, 15 வெளிநாட்டு கார்கள், 15 எப்பொழுதுமே 20 பவுன்சர்கள், 20 லட்ச ரூபா மாதம் பவுன்சர்களுக்கு மட்டும். அவருடைய வாழ்க்கைக்கான செலவே மாதம் 50 லட்ச ரூபா. மாதம் 50 லட்சம். நீங்கள் சொல்லுகிற ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிற சாதாரண நபர், துவரம்பருப்பு 30 ரூபாய்க்கும் சர்க்கரை 12 வாங்குகிற நபருடைய வாழ்க்கை தரத்துக்கு எவ்வளோ தேவை? மாதம் 50 லட்சம் தேவை. அப்போது இந்த நபர்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கை வாழவே முடியாது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்கள் 200 பேர் இருக்கான், பில்டர் உட்பட அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் பண்ணுகிற மாஃபியாக்கள் அத்தனை பேராக சீமானுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தா 200 பேர் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 1000 கோடி. இதெல்லாம் சேர்ந்தே 10 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா காலத்தில் கொடுக்கப்பட்டது, வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்டது. சீமான் 500,000 வாங்குவார். எல்லாமே கோடிகள் தான், 100 கோடி 200 கோடி 300 கோடி தான். அப்போ சீமான் ஒரு அரசியல் தலைவராக ஆக்கப்பட்டதுக்கு பிறகு பல பேருடைய காய்ச்சல், பல பேருடைய தூக்கம் தொலைந்து போனது. அதன் பிறகு சீமானை சமாதானப்படுத்துவதற்காக பல கோடிகளை கொட்டி கூத்த பல நபர்களை எனக்கு தெரியும். குறைந்தபட்சம் அவருடைய டிமாண்டே 5 கோடி தான். இப்படி தமிழ்நாட்டில் 200 தொழிலதிபர்களும் கல்வி தந்தைகளும் அரசியல் கட்சி பினாமிகளும் 1000 கோடி ரூபாயை சீமானுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே கொட்டி கொடுத்த வரலாறு பல எனக்கு தெரியும். சரி விடுங்க, நம்ம தமிழ்நாட்டு மகளிர்கள் 1000 ரூபாய் கிடைக்கலையேங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. எதை கேட்டாலும் 500 கோடி 1000 கோடின்னு கேட்கும்போது வியப்பாக தான் இருக்குது. எனவே காலம் பதில் சொல்லும். இப்போ எப்படி அண்ணாமலை மாட்டி அவருடைய சொத்து பட்டியெல்லாம் வந்து அடுத்தடுத்து இன்னும் எத்தனை லேண்டு, எத்தனை ஃப்ளைட்டு, எத்தனை கார் வரப்போன்னு தெரில. சீமானுக்கும் அப்படி வருது. உண்மை ஒரு நாள் ஜெயித்தால் நிச்சயம் மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.